அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஹாத்தமில் அன்பியாஇ வ ஸய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி வ அத்பாஇஹி இலா யௌமித்தீன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العليم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه صدق رسوله النبي الكريم. தூணிலா விண்ணும் தூக்கமிலா அலையையும் வியத்தகு மலையையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. ஆதியின் ஜோதியாய் ஆன்மீகத்தின் ஞானியாய் ஈருலகத்திற்கு முத்துச்சுடராய் அனுப்பப்பட்ட நம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், உலமாக்கள், ஃபுகஹாக்கள், குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா நமக்கு ஒரு மகத்தான வாய்ப்பினை வழங்கி இருக்கிறான். நமக்கு முன்னால் பேசிய உஸ்தாத்மார்கள் அனைவரும் சொல்லி உங்களுக்கு ஞாபகப்படுத்தினார்கள். கடந்த வருடம் நம்மோடு இருந்தவர்கள் இந்த வருடம் இல்லை. அவர்கள் நம் குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், நம்முடைய சக தோழனாக இருக்கலாம், நம்மோடு வேலை பார்க்கக்கூடிய நண்பராக இருக்கலாம். அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சிலரை நாம் இழந்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹு தாலா நமக்கு இந்த ரமலானை கிடைக்க செய்திருக்கிறான். நாம் இந்த ரமலானுடைய அனைத்து பாக்கியங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நம்மளுடைய சிறிய சிறிய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. நம்மளுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் இது போன்று இன்னும் பல ரமலான்களை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. கண்ணியமானவர்களே, ரமலான் என்ற ஒரு கிஃப்ட், ஒரு பாக்ஸ், ரமலான் என்ற ஒரு பாக்ஸ், ஒரு கிஃப்ட் நமக்கு கிடைக்க பெற்றது. அது எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. அது கிடைத்தவர்கள் சிலர் அதை திறந்து பார்க்கவே இல்லை, அதை ஓரமாக வைத்து விட்டார்கள். இது ஏதோ ஒரு பாக்ஸ், இருக்கட்டும், பேசிக்கொள்ளலாம் என்று, நாம் நம்மளுடைய வேலையை பார்ப்போம் என்று. சிலர் அந்த பாக்ஸை திறந்தார்கள். அதிலே தனக்கு தேவையானதை மட்டும், ஏதோ குழந்தைகள் போல ஒரு சிலதை மட்டும் எடுத்துக்கொண்டார்கள், மற்றதை விட்டு விட்டார்கள். ஆனால் ஒரு சிலர் அதிலே என்ன இருக்கிறது என்று அக்கு வேறாக ஆணி வேறாக பிரித்து மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் அவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, இந்த ரமலான் நம்மை, மனிதர்களை, குறிப்பாக முஸ்லிம்களை, மூமின்களை புனிதப்படுத்துவதற்காக, தஸ்கியத் நஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆன்மா சுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கிறான். அப்படி வந்த அந்த ரமலானை நாம் எவ்வாறு அதை வரவேற்றிருக்கிறோம், அதனுடைய நன்மைகளை பெறுவதற்கு முயற்சி செய்திருக்கிறோம், நம்மளுடைய அந்த ரமலானுடைய உள்வாங்கல் எவ்வாறு இருந்திருக்கிறது என்பதையெல்லாம் நாம் இந்த நாளிலே சீர்தூக்கி பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற எல்லா விஷயங்களும் ஏதோ போற போக்கில் நாம் நம்பிக்கை கொண்டு போவதல்ல. அல்லாஹ் பல இடங்களிலே குர்ஆனை பற்றி சொல்கின்ற பொழுது சொல்லுவான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா. இவர்கள், இந்த மனிதர்கள்
இந்த முஸ்லிம்கள், இந்த மூமின்கள் இந்த குர்ஆனை ஆய்வு செய்ய வேண்டாமா? அதில் என்ன இருக்கிறது என்று முயற்சி செய்து அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டாமா? அப்படி ஏன் செய்ய மாட்டேங்கிறார்கள்? அவர்களுடைய உள்ளங்களிலே என்ன முத்திரையிடப்பட்டிருக்கிறதா, பூட்டு போடப்பட்டிருக்கிறதா என்று கடிந்து கூறுகிறான், கண்டித்து கூறுகிறான். நீங்கள் அந்த குர்ஆனை திறந்து பாருங்கள், அதை முறையாக ஓதுங்கள், ஓத கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொண்டதற்கு பின்னால் அதில் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் உங்களுடைய மொழியிலே மொழியாக்கம் செய்து படித்து பாருங்கள், விளங்குங்கள். அதற்கு பிறகு அதிலே சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை எல்லாம் நீங்கள் உள்வாங்கி அதன்படி அமல் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அது முடிந்ததற்கு பின்னால் அந்த செய்தியை மற்றவர்களுக்கு எத்தி வையுங்கள். எட்டி வைத்ததோடு இல்லாமல் இந்த செயல் உலகம் அழியும் வரை நடைபெற்று கொண்டிருக்கிறதா என்பதை கண்காணியுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே பல இடங்களிலே சொல்கிறார். கண்ணியமானவர்களே, நாம் இன்றைக்கு இந்த குர்ஆனை ஹாஃபில்கள் மூலமாக ஓத வைத்து அதை கேட்டு இவருடைய கிராத்து சூப்பராக இருக்கிறது, அவருடைய கிராத்து மிக தாளாட்டுதல் போன்று இருக்கிறது, இவருடைய கிராத்து நம்மை உஸ்பேத்துவது போன்று இருக்கின்றது என்றெல்லாம் சொல்லி நாம் மன மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறோம். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நாம் யோசித்தது உண்டா? நாமும் இது போன்று ஓத வேண்டும், நாமும் இது போன்று இந்த கருத்துக்களை நாம் இதில் விளங்க வேண்டும் என்று என்றைக்காவது நினைத்தது உண்டா? இல்லை. ஏன்? யாராவது பார்த்து கொள்வார்கள், யாரோ ஒரு ஆலிம்சா வந்து செய்து கொள்வார்கள், யாரோ ஒரு தலைவர் இதையெல்லாம் நடத்தி விடுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நான் உங்களுக்கு மிக தெளிவாக ஆணித்தரமாக சொல்லுவேன், இந்த பாராமுகமாக இருப்பது என்பதுதான் நம்மளுடைய அழிவுக்கு காரணம் என்பதை நாம் முதலிலே விளங்க வேண்டும். இன்றைக்கு சிலர் சொல்லுகிறார்கள், இதுவெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இல்லை, இதுவெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இல்லை என்று தான் செய்வதும் இல்லாமல் மற்றவர்களையும் செய்ய தூண்டாமலும் இருக்கிறார்கள், அவர்களை தடுக்கிறார்கள். என்றைக்குமே ஒரு விஷயத்தை ஞாபகத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள், எது ஒன்று புழக்கத்தில் இல்லையோ அது நம்மை விட்டு தூரமாகிவிடும், மறக்கடிக்கப்பட்டுவிடும், அல்லது அதனுடைய வீரியம் குறைந்து கொண்டே போய் கொண்டிருக்கும். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் குர்ஆனை வைத்திருக்கிறோம். குர்ஆன் என்பது ஏதாவது ஒரு பாதுகாப்பு பெட்டகத்திலே வைத்து பாதுகாக்க வேண்டும், அல்லது அது யாருக்காவது கிஃப்டாக கொடுக்க வேண்டும், அது என்றைக்காவது ஒரு நாள் திறந்து பார்த்து சாம்பிராணி போட்டு அதன் மூலம் நாம் ஒரு மன மகிழ்ச்சியை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நிலை இன்றைக்கும் இருக்கிறது. நீங்கள் அனைத்து ஹதீஸுகளையும் ஆய்வு செய்வீர்கள், அனைத்து விஷயங்களையும் உள்வாங்கிக் கொள்வீர்கள். ஆனால் குர்ஆனை நீங்கள் படியுங்கள், குர்ஆனை நீங்கள் விளங்குங்கள், குர்ஆன் படி அமல் செய்யுங்கள், குர்ஆனை மற்றவர்களுக்கு பரப்புவதற்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னால் அதிலே கவனக்குறைவாக இருந்து விடுவோம். காரணம், அதன் மூலம் நேருக்கு நேராக நமக்கு எந்த பயனும் தெரியவில்லை, எந்த வருமானமும் வருவதில்லை. என்றைக்காவது ஒரு நாள் வீடு திறப்பு விழா அல்லது யாராவது இறந்து விட்டால் மற்றவர்களை ஓத தெரிந்தவர்களை கூப்பிட்டு அந்த குர்ஆனை ஓதி அவர்களுக்கு ஒரு கதியாவை கொடுத்து அந்த நிகழ்வை நாம் முடித்துக் கொள்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, மிக கை சேதத்திற்குரிய நாம் இன்னும் இதிலே ஆழ்ந்து முத்தெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் கேட்கலாம், நிறைய விஷயங்கள் நமக்கு கடமை இல்லையே, யாராவது செய்து கொள்வார்கள் என்று. இதே நிலை அன்றைக்கும் இருந்தது, இதே நிலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்ததற்கு பின்னாலும் இருந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மட்டும் கவலைப்பட்டார்கள். எல்லோரும் குர்ஆன் என்று பேச ஆரம்பித்து விட்டார்கள். எது குர்ஆன், எது குர்ஆன் இல்லை, எது வசனம் வஹி இறங்கிய வசனம், எது வஹி இறங்காத செய்தி என்றெல்லாம் ஒரு குழப்பத்திலே இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு மத்தியிலே, சஹாபாக்களுக்கு மத்தியிலே, குலஃபாய ராஷிதீன்களுக்கு மத்தியிலே ஒரு ஆலோசனை செய்கிறார்கள். இந்த குர்ஆனை இப்படியே விட்டால் சரி வராது, இதை நாம் ஒரு தொகுப்பாக ஆக்க வேண்டும், இதை ஒரு கோர்வையாக செய்ய வேண்டும் என்று அன்றைக்கு யோசிக்கிறார்கள். அதிலே முதலாவதாக யோசித்தவர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். உமர் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? சாதாரணமானவர்களா? அவர்கள் ஒரு தெருவிலே போகிறான் என்று சொன்னால் சைத்தான் அந்த தெருவிலே வருவதற்கு அச்சப்படுவான், பயப்படுவான். அது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்,
அல்லாஹ் யாருடைய நாவிலாவது பேச விருப்பப்பட்டிருப்பானேயானால் உமருடைய நாவின் மூலமாக பேசி இருப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கருத்துக்கும் குர்ஆன் வசனங்களுக்கும் ஒத்துப்போகிறது என்று முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நாம் இந்த குர்ஆனை இப்படியே விட்டுவிட்டோம் என்று சொன்னால் சரியா வராது, இதை நாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள், பெரும் பெரும் உலமாக்கள் பேசியிருப்பார்கள். இருந்தாலும் உங்களுக்கு இந்த குர்ஆனுடைய முக்கியத்துவத்தை பற்றி புரிவதற்காக அதை கோர்வு செய்ததனுடைய காரணங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பின்னால் நடந்தது என்ற செய்திகளை பதிவு செய்வதற்காக இதனை நான் சொல்கிறேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இதை நாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று. அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், கைஃப நஃஅலு மா லம் யஃஅலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷையா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற பொழுது அந்த விஷயத்தை அவர்கள் செய்யவில்லை, எப்படி நாம் இதை செய்வது, எப்படி இதை நாம் முன்னெடுப்பது, எப்படி இதை நாம் அணுகுவது, இது நமக்கு கூடுமா, அனுமதி இருக்கிறதா என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார். சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், வல்லாஹி ஃபீஹி கைருன், வல்லாஹி ஃபீஹி கைருன், வல்லாஹி ஃபீஹி கைருன் என்று 3 தடவை சொன்னதா ஹதீஸிலே வருகிறது. அதிலே கைர் இருக்கிறது, நலவு இருக்கிறது, அதிலே சிறப்பு இருக்கிறது. இதை நாம் இப்படியே விட்டுவிட்டால் இந்த குர்ஆனை கண்டவர்கள் எல்லாம் வேறு வேறு மாறி படிக்க ஓத ஆரம்பித்து விடுவார்கள். எனவே இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார். சொன்ன உடனேயே அபூபக்கர் ஹலீஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு குழுவை நியமிக்கிறார்கள். உஸ்மான், அபூபக்கர், உமர், ஸைத் இப்னு சாபித், அலி ரலியல்லாஹு இது போன்ற சஹாபாக்கள் ஒன்று சேர்ந்து அந்த குர்ஆனை தொகுக்கிறார்கள், வடிவ கொடுக்கிறார்கள். அந்த எழுத்து முறையெல்லாம் கூட இன்றைக்கும் சொல்வார்கள், ரஸ்மி உஸ்மானி என்று சொல்வார்கள். அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள், வடிவங்கள் என்று சொல்வார்கள். எல்லா குர்ஆனிலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக அன்பிற்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பின்னால் தான் இந்த குர்ஆன் தொகுக்கப்பட்டது. இதை உலக முஸ்லிம்கள், அறிஞர்கள், பேரறிஞர்கள், சூஃபியாக்கள் எந்த கூட்டத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்கிறார்கள், ஒப்புக்கொள்கிறார்கள். அது நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் அதற்கு பின்னால் இந்த குர்ஆனை ஓதுவதற்கும் கேட்பதற்கும் வடிவமைத்து கொடுத்தவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலத்தில் தான் மஸ்ஜித் நபவி தனித்தனி இலாக்குகளுக்காக பிரிக்கப்படுகிறது. நகராட்சிக்கு என்று, கலெக்டர் ஆபீஸிற்கு என்று, கல்வித்துறைக்கென்று, மானியத்துறைக்கென்று, முதியோர்களுக்கு நலத்திட்டங்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்தில் தான் பிரிக்கப்படுகிறது. அமைச்சகம் உருவாக்கப்படுகிறது, அமைச்சர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். இதுவும் ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்தது இல்லை. அதற்கு பின்னால் சஹாபாக்கள் இந்த குர்ஆனை எழுத்து வடிவில் கொடுத்ததற்கு பின்னால் மதரசாக்களை விரிவாக்கப்படுத்துகிறார்கள். அதற்கு முன்னால் முதல் மதரசா எது? அஸ்ஹாபு சுஃபா, மதீனாவுடைய மஸ்ஜித் நபவியினுடைய திண்ணை தான் அந்த சஹாபாக்களுக்கு மதரசா. 70 சஹாபாக்கள் அந்த குர்ஆனை கற்பதற்கும், குர்ஆனை விளங்குவதற்கும், குர்ஆனை எடுத்து ஓம்புவதற்கும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் அந்த 70 சஹாபாக்கள், அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய திண்ணை தோழர்கள். அந்த 70 சஹாபாக்கள் இடத்திலிருந்து தான் இந்த குர்ஆன் ஸ்பிரிட் ஆகிறது, விரிவடைகிறது, பரப்பப்படுகிறது. அவர்கள் எந்த நிலையிலே இருந்தார்கள் அன்றைக்கு? கீழாடை உடுத்தினால் மேலாடை இருக்காது, மேலாடை உடுத்தினால் கீழாடை இருக்காது, தொடர்ச்சியாக சாப்பிடுவதற்கு உணவுகள் இருக்காது, நல்ல படுக்கை இருக்காது. அப்படிப்பட்ட தியாகங்கள் செய்து இந்த குர்ஆனை வெளி உலகத்திற்கு கொண்டு சென்றார்கள் என்று வரலாறு பேசுகிறது. அப்போதும் யார் இல்லை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை, அவருடைய காலத்திற்கு பின்னால். ஆக அன்பானவர்களே, ஒரு விஷயம், நல்ல விஷயம் இருக்கிறது, அதை முன்னெடுத்தால் மக்கள் எல்லாம் பண்படுவார்கள், மக்களுக்கெல்லாம் நன்மை கிடைக்கும்,
மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், மக்கள் ஒரு ஒற்றுமையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நினைக்கின்ற பொழுது அங்கே ரசூலுல்லாவுடைய காலத்தில் செய்த செயலா என்பதை விட இந்த மக்களுக்கு என்ன பயன் என்பதைத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இதையே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே செய்தார்கள். என்ன செய்தார்கள்? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை யமன் தேசத்திற்கு கவர்னராக அனுப்பினார்கள். அனுப்பிய போது அவர்கள் முஆதிடத்தில் கேட்டார்கள், யா முஆத், நீங்கள் எப்படி தீர்ப்பு சொல்வீர்கள்? மக்களுக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்பட்டால் எப்படி நீங்கள் அதை தீர்த்து வைப்பீர்கள் என்று கேட்ட பொழுது, நான் குர்ஆனை வைத்து தீர்ப்பு சொல்வேன் என்று சொன்னார்கள். சரி, குர்ஆனிலே உனக்கு கிடைத்து விட்டால் தீர்ப்பு சொல்வாய், கிடைக்கவில்லை என்று சொன்னால் நான் உங்களுடைய வாழ்க்கை நடைமுறையிலே இருந்து நான் எடுத்து பார்த்து அதை வைத்து நான் மக்களுக்கு மத்தியிலே சுமூகமாக தீர்ப்புகளை வழங்குவேன், மக்களை அமைதிப்படுத்துவேன் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடவில்லை. நம்மளதான் சொல்லிட்டாங்களே, நம்ம வாழ்க்கை பெரிய வாழ்க்கை, அதே போதுன்னு சொல்ல அவர் ரசூலுல்லாஹ் மீண்டும் கேட்கிறாங்க, அதிலேயும் உனக்கு தீர்வு கிடைக்கவில்லை, விடை கிடைக்கவில்லை, மக்களை அமைதிப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் என்ன செய்வாய் என்று கேட்கும் பொழுது, நான் அறிஞர்களை கூப்பிட்டு ஆலோசனை செய்வேன், இஜ்திஹாத் செய்வேன், அங்கு உள்ள பிரச்சனைகளுக்கு இப்பொழுது தீர்வு காண்பதற்கு என்ன ஆலோசனை என்பதை நான் வரவேற்று அதன் மூலம் மக்களை நான் அமைதிப்படுத்துவேன் என்று சொன்னார். இதுவும் ரசூலுல்லாஹ் காலத்தில் நடக்காத ஒன்று. அவர்கள் கேட்டார்கள், பதில் சொன்னார்கள், ஆனால் அங்கே நடந்த பொழுது இருந்ததா? இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, நம் சமூகம் ஒற்றுமையாகவும் பாதுகாப்பாகவும் ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டுமேயானால் நல்லவர்கள் கூடி, பெரியவர்கள் கூடி, குர்ஆனை கற்றவர்கள் கூடி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை படித்தவர்கள், அனுபவித்தவர்கள் கூடி ஒரு முடிவை எடுக்கிறோம் என்று சொன்னால் அதிலேயும் ஹைர் பரக்கத் இருக்கிறது என்ற மூளை என்ற அறிவு நமக்கு வர வேண்டும். இது இல்லை என்று சொன்னால் குழப்பத்திற்கு தீர்வு காணவே முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த குர்ஆன் நம்மளிடத்திலே பேசுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். தரக்து ஃபீக்கும் வாயிலைன், 2 உபதேசிகளை உங்களிடத்திலே விட்டு செல்கின்றேன். வாயிலுன் என்திகு, ஒரு உபதேசம் உங்களிடத்திலே பேசும். வாயிலுன் லா என்திகு, ஹைர் நாத்துக்கு பேசாது, அது மரணம், அது மௌத் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு 2மே நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் நாம் உபதேசம் பெற்று மேலோங்கி இருக்கிறோமா? இந்த குர்ஆனை வலிமையாக நாம் நம்புகிறோமா? வலிமையாக பின்பற்றுகிறோமா? இந்த குர்ஆனுக்காக வேண்டி நேரங்களை ஒதுக்குறோமா? இந்த குர்ஆனுக்காக வேண்டி பொருளாதாரத்தை செலவு செய்ய காத்திருக்கிறோமா? இந்த குர்ஆனுக்காக வேண்டி மக்களை தியாகம் செய்யக்கூடிய, பிள்ளைகளை அர்ப்பணிக்கக்கூடிய மனநிலை நம்மிடத்திலே இருக்கிறதா? எதுக்கு ஜித்து இதெல்லாம் தேவை? அதான் ஒரு குர்ஆன் வாங்கி வச்சுட்டோம், மதரசால ஒன்று வாங்கி வச்சுட்டோம், உம்ராவுக்கு போனால் ஹஜ்ஜுக்கு போனால் யார்ட்டையாவது ஒரு 5 தினார் கொடுத்து வாங்கி கொடுக்க சொல்கிறோம், அதே போதுமில்ல, அது பாட்டு நன்மை வந்துகிட்டு இருக்கும்ல. அப்புறம் என்னத்துக்கு இதுக்கு வேற என்ன ஒரு பிள்ளை வேற அர்ப்பணிக்க சொல்றீங்க? கண்ணியத்திற்குரியவர்களே, நான் மிக தெளிவாக சொல்லுவேன், உங்களுக்கு நான் எச்சரிக்கையாக சொல்லுவேன், சுப செய்தியாக சொல்லுவேன். இந்த குர்ஆனிற்காக வேண்டி நாம் அர்ப்பணிக்க விட்டால் நம்மை எப்போதும் எதிரிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த குர்ஆனில் இருந்து எப்பொழுது விலகுவார்கள்? இந்த குர்ஆனில் இருந்து எப்பொழுது தூரமாகுவார்கள்? இந்த குர்ஆனை விட்டு எவர்கள் இவர் பாராமுகமாக ஆகுவார்கள்? இவர்களை தாக்கலாம், இவர்களை வெற்றிவிடலாம், இவர்களுடைய மூளையை நாம் மூழ்கடித்து விடலாம், மழுங்கடித்து விடலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குர்ஆன் என்பது என்ன பேசுகிறது? தாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹ், இந்த வேதம், இந்த குர்ஆன் என்பது இதிலே சந்தேகம் இல்லை, இதிலே எந்த விதமான பொய் வித்தலாட்டம் இல்லை, இதிலே கட்டுக்கதை இல்லை, கற்பனை இல்லை. ஹுதல் முத்தகீன், இறையச்சம் உடையவர்களுக்கு இது வழிகாட்டும், நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். முத்தகீன்கள் தானே நாம எல்லோரும். யாராவது நான் இறையச்சம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அப்படி சொன்னா தன்னைத்தானே அவர் இன்னும் முஸ்லிம் ஆகல, மூமின் ஆகல என்று சொல்ல முடியும், அவரே சொல்லிக் கொள்ளலாம். இன்னொரு இடத்திலே இது பேசும். எப்படி பேசும்? நீங்கள் என்னை நெருங்கி வந்தால் நான் உங்களிடத்திலே ஒட்டி கொள்வேன், உங்களோடு இறுக்கமாக இருப்பேன், உங்களுடைய வாழ்க்கையில் தேவையான அனைத்து விஷயங்களுக்கும் நான் விடை காண்பேன் என்று பேசும். இன்றைக்கு அந்த தகுதியோடு நாம் இந்த குர்ஆனை பார்த்திருக்கிறோமா? அந்த தகுதியோடு, அந்த எண்ணத்தோடு நாம் இந்த குர்ஆனை ஆய்வு செய்திருக்கிறோமா? கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு இந்த குர்ஆன் தூங்கியதிலிருந்து, எழுந்ததிலிருந்து, பிறகு படுக்கைக்கு போகும் வரை உண்டான
அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் கேட்டார்கள், ஆயிஷா நாயகமே, நீங்கள் பெருமானாரை எப்படி பார்க்கிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய அனைத்து செயல்களும், அனைத்து நற்குணங்களும், அனைத்து பண்புகளும் கான ஹுலுக்குஹு அல் குர்ஆன். அவர்களுடைய பண்புகள், அந்த ஹுலுக்குன்னு சொல்ற வார்த்தைக்கு நற்குணம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம். பட் இங்கே சொல்லக்கூடிய இந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்ன அந்த ஹுலுக் என்பது அவர்களுடைய அனைத்து விஷயங்களும், அவர்களுடைய அனைத்து விஷயங்களும் குர்ஆனில் எது இருக்கிறதோ அதுதான். அதையே அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல இப்படி சொல்லுவான், லா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அவர்கள் சுயமாக எதையும் பேச மாட்டார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு வஹி அனுப்பியே தவிர. இப்பொழுது நாம் நம்மை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். வேதத்தை, குர்ஆனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நடைமுறையில் கொண்டு வருவதற்கு மாத்திரம் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம். அல்லாஹ் பல இடத்திலே சொல்கிறான், ஒமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அப்படி அஞ்சிக் கொண்டால் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அவனே வடிகால் அமைத்து தருகிறான். வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். நீங்கள் அறியாத புறத்திலிருந்து, நீங்கள் விளங்காத புறத்திலிருந்து, உங்களுடைய மூளைக்கு எட்டாத புறத்திலிருந்து அவன் உங்களுக்கு உணவுகளை, உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய ரிஸ்குகளை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நாம் அந்த நிலையிலே வந்து விட்டோமா? இல்லை, வர முடியவில்லை. காரணம், நம்மளுடைய நம்பிக்கையிலே ஊசலாட்டம் இருக்கிறது. சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? நீங்கள் ஜமாத்திலே போனவர்கள், தப்லீகிலே போனவர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு செருப்பினுடைய வார் பிந்து போனால் கூட யார்கிட்ட கேட்பாங்க? அல்லாஹ் கிட்ட கேட்பாங்க. நம்ம இன்னைக்கு லாஜிக் பேசுறோம், என்னங்க செருப்பு பிஞ்சிச்சுன்னா செருப்பு தைக்கிறவர்கிட்ட தான் நாங்கள் போகணும், அல்லாஹ் கிட்ட கேட்டா. அல்லாஹ் அந்த வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பான். அந்த சஹாபியினுடைய வரலாறு நீங்க தொடர்ச்சியா படிச்சீங்கன்னா தெரியும். அவர் போய் கொண்டிருப்பார், வழியிலே ஒரு செருப்பு வேலை பார்க்கக்கூடியவங்க வருவாங்க, அதை மாற்றி கொடுப்பாங்க. இதெல்லாம் அவர் எதிர்பார்க்கல, அவர் கேட்ட துவாவின் மூலமாக அது கிடைத்தது என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விஷயங்கள் மூலமாக நாம் நம்பிக்கை கொண்டு பயணப்படுகின்ற பொழுதுதான் நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது முழுமையாக அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக, மன நிம்மதியோடு இஸ்லாத்தை வீரியமாக பின்பற்றக்கூடிய அந்த சக்தி நமக்கு வரும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரமலானுடைய விஷயத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது ஏறத்தாழ நான் ஆரம்பத்திலே சொன்ன அந்த கிஃப்ட் பாக்ஸிலே ஒரு 30 விஷயங்கள் இருக்கும். அந்த கிஃப்ட் பாக்ஸில் ரமலான் என்ற அந்த ஒரு ஹதியா பெட்டியிலே 30 பாக்ஸ் இருக்கும். உலமாக்கள் நிறைய பேசி இருக்கிறார்கள், நீங்கள் நிறைய பயான்களை கேட்டிருக்கிறீர்கள், எல்லோரும் சொல்லி இருக்கிறார்கள் அந்த ரமலான் என்னென்ன விஷயங்களை கொண்டு வந்தது. முதலிலே அந்த ரமலான் உங்களுக்கு முன் உண்டானவர்கள் மீது கடமையாக்கப்பட்ட போது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக வேண்டி என்று சொன்னால், அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் எல்லாம் இறையச்சம் அடையவர்களாக ஆக வேண்டும். மேலும் இந்த ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்டது? உன்சில ஃபீஹில் குர்ஆன், அதிலே தான் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது. மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? சைத்தானுக்கு விலங்கிடப்படுகிறது, சுவர்க்கம் திறக்கப்படுகிறது, நரகம் மூடப்படுகிறது. இன்றைக்கு சிலர் கேட்கிறார்கள், ஏங்க சைத்தான் ரமலான்ல தான் அதிகமாக வேலை செய்கிற மாதிரி தெரியுது. எப்படிங்க சொல்றீங்க? அதிகமாக தூங்குறது அந்த நாளில் தாங்க இருக்கும், அதிகமாக சாப்பிட்றது அந்த நாளில் தாங்க. மற்ற நாள்லாம் 3 வேளை தான் சாப்பிட்றோம், ஆனால் ரமலான்ல அந்த ஒரு வேளை சாப்பிடாதனால ரைட்டு பூரா சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ சைத்தான் கட்டி போட்டிருக்கானா இல்லை அவுத்து விட்டுருக்கானு? கண்ணியமானவர்களே, சைத்தானை விலங்கிடப்படுகிறது என்று சொன்னால் முஹத்திஸீன்கள், இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் சொல்கிறார்கள், காரணங்களை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறான். தீமையான காரியங்களை செய்வதை விட்டும் இந்த நோன்பு உங்களை தடுக்க வேண்டும். அதுதான் இந்த நோன்பு, நீங்கள் நோட்டிருக்கிற நோன்பு. இன்னொரு ஹதீஸில் அதிலே வரும், நீங்கள் வெறுமனே பசித்திருப்பதினால், தாகித்திருப்பதினால் அல்லாஹ்வுக்கு எந்த பயனும் இல்லை. நீங்கள் கெட்ட பேச்சு பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது, தவறான செயல்களில் ஈடுபடக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸில் சொல்வார்கள். அதே போன்று நரகம் மூடப்படுகிறது என்றால், நரகம் மூடப்பட்டிருக்க நமக்கு தெரியுமா? தெரியாது. நரகத்திற்கு போகக்கூடிய வேலைகளை நாம் செய்யாமல் இருக்க வேண்டும். இந்த நோன்பு நம்மை கட்டுப்படுத்த வேண்டும். நம்மளுடைய ஐம்புலங்களும் அதற்கு அடக்கி இருக்க வேண்டும். கண்ணால் பார்த்தால், கெட்ட பார்வையோடு பார்த்தால், அல் ஐனானி தஸ்னியானி ஹதீஸ்,
2 கண்களும் விபச்சாரம் செய்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த பார்வையை தாழ்த்துகின்ற பொழுது இந்த நரகம் மூடப்படும். நம்மளுடைய காதுகள் தவறான செய்தியை கேட்பதை விட்டும் தடுத்துக் கொண்டால் இந்த நரகம் மூடப்படும். நீங்கள் நோன்பு வைத்திருப்பவருக்கு 2 சந்தோஷம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். லிசாயிமி ஃபர்ஹத்தானி, நோன்பாளிக்கு 2 சந்தோஷம். ஒன்று இந்த ஃபித்ரிகி, அவர் நோன்பு திறக்கின்ற பொழுது அது நல்லாவே தெரியும், தண்ணி குடிச்சவனே கூலிங்கா இருக்கும், ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கும். ஃபர்ஹத்துன் இந்த லிகாய் ரப்பிகி, இன்னொரு சந்தோஷம் எப்போது? அல்லாஹுவை சந்திக்கின்ற பொழுது, மறுமை நாளில், ஆகிரத்திலே. அதன் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். அதற்காக வேண்டி நாம் அமல் செய்ய வேண்டும். அதற்காக வேண்டி உண்டான ஏற்பாடுகளை, தயாரிப்புகளை நாம் இங்கே செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று ரமலானிலே செய்யக்கூடிய ஒரு நஃபிலான வணக்கத்திற்கு சுன்னத்துடைய அந்தஸ்து, சுன்னத்தான காரியத்திற்கு ஃபர்லுடைய அந்தஸ்து. ஃபர்லை ஒன்று செய்கின்ற பொழுது 700 மடங்கு நன்மை ரமலானிலே. இந்த கிஃப்ட் இருக்கிறது. அடுத்தது நோன்புக்கு அல்லாவே கூலியாகி விடுகிறேன் என்று சொல்லிவிட்டான், அது ஒரு கிஃப்ட். அடுத்து முதல் 10 ரஹ்மத்து, 2வது 10 மக்ஃபிரத்து, 3வது 10 இத்துக்கும் மினன்னார், நரகத்திலிருந்து விடுதலை. அடுத்தது வாயினுடைய துர்நாற்றம், அத்தியபு மின் ரீஹி மிஸ்க், மிஸ்கினுடைய அந்த வாசனத்தை விட மிக கண்ணியமான சந்தோஷமான வாடை. அடுத்தது சஹருடைய நேரத்தில் சாப்பிடக்கூடியவர்களுக்கு பரக்கத்து இருக்கிறது. அடுத்தது துவாக்கள் கேட்பதற்காக வேண்டியே இந்த மாதம், இந்த ரமலான் மாதம் நமக்கு சிறப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சஹர்லேயும் இஃப்தார்லேயும் அல்லாஹும்ம யா வாசில் ஃபல்லி என்ஃபிர்லி என்று சொல்வது. அதே போன்று சஹருடைய நேரத்திலே வயஸ்தக்ஃபிரூன ஃபில் அஸ்ஹார் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்கிறார். அந்த சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்வதும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நம்மளுடைய இரவு நேரத்தில் நின்று வணங்கினால் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பகல் நேரத்தில் நோன்பு வைத்தால் நமக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அதே போன்று கடைசி 10 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கீழாடையை இறுக கட்டி கொண்டு அமல்களிலே கால்வீங்க ஈடுபடுவார்கள். அவர்கள் ஈடுபடுவது மாத்திரமல்ல, குடும்பத்தார்களையும் ஈடுபட செய்வார்கள். குர்ஆன் ஓதுதலை இந்த மாதத்திலே நாம் அதிகமாக பழக்கத்திலே வைத்திருக்கிறோம். குர்ஆனை ஓதுவதை கேட்பதை நாம் இந்த மாதத்திலே அதிகமாக புழக்கத்திலே வைத்திருக்கிறோம். அதே போன்று கடைசியிலே சதகத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய அந்த நோம்பிலே ஏற்பட்ட தவறுகளை, குறைகளை நிவர்த்தி செய்வதற்காகவும், ஏழைகள் நம்மை போன்று அவர்களும் அந்த ஈதுடைய நாளிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த சதகத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய அந்த கிஃப்டையும் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விஷயங்களை எல்லாம் விளங்கி உள்வாங்கி அமல் செய்து கொண்டு நம்மளுடைய நஃப்ஸை, நம்மளுடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்திய நாம் தொடர்ந்து கியாமத் நாள் வரை நம்மளுடைய அமலிலே எந்த விதமான குறையும் இல்லாமல் செய்ய வேண்டும். அதற்குண்டான வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் நமக்கு வழங்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மளுடைய ஆரம்பம் எப்படி சிறப்பாக இருக்கிறதோ அதே போன்று ஃபினிஷிங்கும் சிறப்பாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்னமல் அமால் பில் ஹவாத்திம், நிச்சயமாக உங்களுடைய அமல்கள் எல்லாம் இறுதியை பொறுத்துத்தான், கடைசியை பொறுத்துத்தான், முடிவை பொறுத்துத்தான். ஆரம்பத்திலே நீங்கள் நல்ல கலிமா சொன்னீர்கள், நல்ல இறைச்சி உடையவர்களாக இருந்தீர்கள், தொழுதீர்கள், நோன்பு வைத்தீர்கள், சக்காத் கொடுத்தீர்கள், ஹஜ் செய்தீர்கள். ஆனால் மரணத்திற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னால் நீங்கள் குஃப்ரிலேயோ சிறுக்கிலேயோ போய் விழுந்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அனைத்து அமல்களும் பாத்திலாகிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரம் கலிமாவோடு ஷஹாதத்தோடு மரணிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் வாழக்கூடிய காலங்களில் இந்த குர்ஆனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்மளுடைய அமல்களும் தொடர்ந்து நடைபெற வேண்டும். இந்த குர்ஆனை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, உங்களில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் குர்ஆனை கற்று அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவர்கள் என்று சொன்னார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நிலையையும் நாம் அடைய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். நம்மளுடைய குடும்பத்தாரை அதற்காக வேண்டி தயார்படுத்த வேண்டும். நம்மளுடைய மதரசாக்களை ஹயாத்தாகுவதற்கு, இன்னும் அது பன்மடங்கு விரிவடைவதற்கு, அதிலே பலவிதமான துறைகளை புகுத்தி இந்த மக்களை இன்னும் வலிமை பெற செய்வதற்குண்டான வாய்ப்புகளை எல்லாம் நாம் ஆய்வு செய்ய வேண்டும். ஆக அன்பிற்கினி அல்லாஹ் நல்லடியார்களே, நமக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாகவும் மக்களுக்கு பிரயோஜனமானதாகவும் எதை நாம் பேசினோமோ, எதை நாம் கேட்டோமோ அதன்படி உலகத்தில் வாழ்ந்து
நல்லடியார்களுடைய கூட்டத்தில் சேர்ந்து மறுமை நாளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தை பெற்று அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சோனம் போவதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.